Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Audi RS Q8 facelift காரோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Audi அவங்களோட ஸ்போர்ட்டி SUV ஆன Audi RS Q8 பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டை அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆடியோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஐஸ் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஐஸ் வெஹிக்கிள்லாம் என்னன்னு சொல்லிட்டு போக போக நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் RS Q8யும் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போது இந்த ஆடி RS Q8 பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். கைஸ், இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் ட்வின் டர்போ V8 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடி வந்து இந்த இன்ஜின் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லையும் பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்லையும் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டோட இன்ஜின் பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 640 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 850 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதுவே ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா 591 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 800 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம இந்த ஆடி RS Q8 பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷனை கண்டினியூவாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 3.6 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும். இந்த வேரியண்டோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 305 km/h ஆடி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு செராமிக் பிரேக்ஸ் வந்து ஆடி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் அலாய்ஸும் ஆடி வந்து இந்த RS Q8 பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு ஆடி குவாட்ரோ ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் ஆடி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS ஸ்போர்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்ல ஆடி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆடி RS Q8 பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஐஸ் வெஹிக்கிள்னே சொல்லலாம். இந்த ஐஸ் வெஹிக்கிள்லாம் என்னப்பா அப்படின்னீங்கன்னா அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் RS Q8ஓட லுக்லேயே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில சேஞ்சஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா 23 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 kg லைட்டராக இருக்குன்னே சொல்லலாம். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 km/h ஸ்பீட் லிமிட்டரை வந்து ஆடி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்பா ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் லிமிட்டரை ரிமூவ் பண்ணுறது மூலமா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 305 km/h இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹனிகோம் கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து ரீஸ்டைல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைசபிள் OLED ரியர் லைட்ஸும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜர் ரியர் டிஃப்யூசர் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபியர்சம் ஓவல் டெயில் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் ஆடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு நியூ மேட் கோல்டு 22 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் RS பேட்ஜிங் வந்து உங்களுக்கு ஆடி கொடுத்துருக்காங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் இன்சைட் கேபினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.3 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10.1 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 8.6 இன்ச் கிளைமேட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்க்ரீனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனை மட்டும் ஆடி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நியூ அல்கான்ட்ரா ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அல்கான்ட்ரா ஃபினிஷ் மூலிமா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லேருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆடி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி RS Q8 பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ளூ இன்டீரியர் எசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி RS Q8 பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க டு இன்ஸ்டால் லைட்டர் 23 இன்ச் அலாய்ஸ் கிளாட் இன் பைரலி P0 ரப்பரில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஆக்சசரி பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ஃபிட்டட் ஆக்சசரினே சொல்லலாம். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆடி இது வரைக்கும் இந்த RS Q8 பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டை இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலன்னே சொல்லலாம். இப்போ இந்த ப்ரைஸிங் நம்ம பார்த்துடலாம். அந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் ஆடி
RS Kuwait பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தரலாம். ஸ்டாண்டர்ட் Kuwait பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.7 crore-லேருந்து 1.43 crore எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுவே இந்த RS Kuwait பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.22 crore எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 2 எஸ்யூவிக்கான புக்கிங்ஸை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பில் ஜூன் மாதத்தில் இருந்து. பட் இந்தியா லான்ச் பார்த்தீங்கன்னா எப்போன்னு தெரியல. பட் இந்த கார் இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த ஆடி RS Kuwait பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய கார் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன். பாய்.